எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி தாயரா பாப்பாவோட ஈவினிங் ரொட்டீன் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். பாப்பா பேர் வந்து தாஹிரா. இவளுக்கு வந்து 15 மந்த் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த வீடியோ எடுக்கும்போது பாப்பாவோட ஏஜ் வந்து 15 மந்த். பாப்பா இன்றைக்கி லன்ச் முடிச்சுட்டு ஒரு ஷார்ட் நேப் தாங்க எடுத்தாங்க. ஒரு 1 hour தான் எடுத்து தூங்குனாங்க. 3:30க்கே எழுந்தாங்க. ஸோ எழுந்ததுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து 4:15க்கு வந்து பாப்பாவோட மில்க் டைம் இது. ஸோ மில்க் குடிச்சிட்ருக்காங்க. ஸோ நான் வந்து மில்கில் வந்து எந்த ஒரு சுகர் கண்டென்ட்டுமே ஆட் பண்ணலைங்க. வெறும் ரா மில்க் தான் நான் வந்து பாப்பாவுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ ரிப்பீட்டடாக நீங்களும் கேட்டுகிட்டே இருக்கீங்க, பாப்பாவுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணுறீங்களா, இல்லைனா வந்து எப்படி நீங்கள் மில்க் கொடுக்குறீங்க, பாப்பா எப்படி குடிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் 1 year +லேருந்து பாப்பாவுக்கு வந்து நான் கவர் மில்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வித்தவுட் சுகர் தாங்க நான் இது வரைக்குமே நான் பாப்பா கொடுத்துட்ருக்கேன். நான் சுகர் கண்டென்ட் எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஸோ ரா மில்க் தான் வந்து பாப்பா வந்து குடிச்சிட்ருக்காங்க. ஸோ தாயரா பாப்பா வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து கம்பல்சரி வந்து டெரஸ் வந்துடுவாங்க. டெரஸ் போனால் தான் பாப்பா வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ மில்க் குடித்ததுக்கப்புறமா டெரஸ் தான். ஸோ கிளைமேட் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ வெயில் அந்தளவுக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ வெயில் இல்லை, அதனால் பாப்பா வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது. இந்த கிளைமேட் பாப்பாவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறாங்க. பேபிஸ்க்கு வந்து ஃப்ரெஷ் ஏர் வந்து ரொம்பவே முக்கியங்க. ஸோ வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து வச்சுருக்கக்கூடாது. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நமக்கு அப்போல்லாம் வந்து பாப்பா வந்து வெளியில் கூப்பிட்டு வரணும். அப்போ தான் வந்து அவங்களும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. நல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. மெயினாக நிறைய திங்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு மேலே வந்து ஏரோப்ளைன்ஸ் நிறைய போகுங்க. பாப்பா டெய்லியுமே வந்து அதை என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பாயெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ குட்டீஸ் வந்து இப்போ வரைக்குமே வந்து ஏரோப்ளைன்ஸ் பார்த்தா பாய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எங்களோட ஈவினிங் வந்து இப்படி தாங்க போகும். மெயினாக வந்து இந்த ராக்கிங் சேர் வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இது வந்து நாங்கள் தாயரா பாப்பாவுக்கு வாங்கலை, என்னோடய ஃபஸ்ட்டு பேபி தானியாக்காக இது வாங்குது. ஸோ அந்த சேர் வந்து இன்னமும் வந்து நல்லாவே உழைக்குதுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அவளுக்கே வந்து 5 years ஆகிடுச்சு. நம்ம தாயரா பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டாங்க. வேறு யாரும் இல்லைங்க, இந்த காக்கா இருந்தாங்க. ஈவினிங் எப்போவுமே வந்து இவங்க வந்துடுவாங்க. இவங்கள வந்து பார்த்துட்டு நம்ம தாயரா பாப்பா இருப்பாங்க. செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்க. ஸோ அது கூட பேசலாம் செய்வாங்க. ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அதை பார்க்கும்போது. இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீஸ்னல் ஃப்ரூட் தாங்க, மேங்கோ தான். மேங்கோ சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பாப்பாவுக்கு வந்து நான் மேங்கோ கொடுக்குறேன். இது வரைக்குமே நான் பாப்பாவுக்கு வந்து மேங்கோ கொடுத்தது இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து 1 year ஆனதுனால நான் வந்து குட்டி குட்டியாக இது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் 10+ monthலேருந்து கொடுக்குறீங்கன்னா வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுங்க. ஸோ பாப்பா ஃபஸ்ட்டு ஸ்பூன் எடுக்கிறாங்க. ஓகே, அவங்க நல்லாவே சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. சில பேபிஸ் வந்து மேங்கோஸ் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அதோட ஸ்மெல் பிடிக்காது. பட் மோஸ்ட் ஆஃப் தி பேபிஸ் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ எங்கள் பேபியும் வந்து சாப்பிடுவாங்களா இல்லையான்ட்டு வந்து நான் யோசிச்சிட்டே இருந்தேன். பட் தாயரா பாப்பா வந்து நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க. செல்ஃப் ஃபீடிங் மெயினாக வந்து அவங்களே பண்ணாங்க. ஸோ இப்போ பார்க்குறீங்க பாருங்கள், அவங்களே வந்து அழகாக எடுத்து சாப்பிட்டாங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருந்ததுங்க. இந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸுக்கும் மேங்கோ சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் ஆனால் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. பாப்பா தனியாக எடுத்து சாப்பிடும்போது செல்ஃப் ஃபீடிங் வந்து தாயரா பாப்பாவுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பழகலைங்க. 10+ monthலேருந்து வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாப்பாவுக்கு பழகி தான் இப்போ தான் வந்து ரீசெண்ட் டைம்ஸாக வந்து ஒரு 1 or 2 ஸ்கூப்பை வந்து எடுத்து அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இப்பயுமே வந்து கீழெல்லாம் நிறைய சிந்துறாங்க. பட் ஆனால் அப்படி பண்ணால் தான் பாப்பா வந்து அவங்களே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பாப்பா வந்து கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க. ஈவினிங் டைமில் வந்து நாப் எடுக்கவே மாட்டாங்கங்க. மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் மட்டும்தான். ஸோ சம்டைம்ஸ் வந்து மார்னிங் எடுக்காமல் டேரெக்டாக வந்து ஆஃப்டர்நூன் வந்து லன்ச் முடிச்சுட்டு தூங்கிடுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து மார்னிங் வந்து நாப் நல்லா எடுத்தாங்கன்னா ஆஃப்டர்நூன் நாப் வந்து கொஞ்சம் ஷார்ட் பீரியடாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஒரு சில டைம்ஸ் வந்து 1/2 hour கூட பாப்பா தூங்கியிருக்காங்க. இன்றைக்கி வந்து 1 hour தூங்கினாங்க. ஸோ அது வந்து பாப்பாவோட ஸ்லீப்பை வந்து பொறுத்து டெய்லியுமே கரெக்டாக
கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து இந்த டைம் தான் தூங்குவாங்களான்னா அது சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளுமே வந்து அது வேரி ஆகும். லன்ச் டைம், டின்னர் டைம், பிரேக்ஃபாஸ்ட் டைமே அப்படி தான். ஸோ பாப்பாவோட நீட் பொறுத்து தான் வந்து நான் ஃபுட் கொடுத்துட்ருக்கேன். கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து 9:00னா 9:00 எடுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் 8:30க்கே எடுத்துருவாங்க, இல்லை 9:30க்கே எடுப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து பாப்பாவோட ஃபுட் ரொட்டீன் மாறிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து பாப்பாவுக்கு வந்து பேட் பாலில் வந்து ரொம்பவே வந்து அப்சஸ்டாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பேட் பால்லாம் ரொம்பவே பிடிக்குது. அதை கூட விளையாடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே விரும்புகிறாங்க. நிறைய டாய்ஸ் இருந்தாலுமே சரி, அவங்களுக்கு வந்து இது மட்டும்தான் பிடிக்குது. ஸோ பாப்பா ஏஜில் இருக்கவங்க வந்து உங்கள் பேபிஸ் யாராச்சும் வந்து இப்படி தான் பிஹேவ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தான் வந்து இது வியர்டாக ஃபீல் ஆகுதா, இல்லைனா வந்து உங்கள் பேபிஸும் வந்து பர்டிகுலராக வந்து சில டாய்ஸ் மட்டும்தான் வச்சுட்டு விளையாடுறாங்களான்ட்டு எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள். இன்றைக்கி டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து கருப்பு கவனி பொரிச்சு தாங்க. ஸோ இது ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க. இந்த ஃபுட் எப்போ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்க வந்து 8+ மந்த் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி கஞ்சி வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து கொடுக்கக்கூடாது. பேபிக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அவங்களுக்கு டைஜஷன் வந்து கரெக்டாக ஆகாது. ஸோ இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு உங்கள் பேபிக்கு நீடட் பொறுத்து வந்து நீங்கள் ஸ்கூப் எடுத்துக்கோங்க. நான் எங்கள் பாப்பாவுக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன். நான் வந்து 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். ஸோ லம்ப் இல்லாமல் நல்லாவே கலரணுங்க, இல்லைனா வந்து உள்ளே வேகாது. ஸோ அதனால தான் சொல்லிட்டேன், நல்லாவே வந்து லம்ப் இல்லாமல் இது மாதிரி வந்து கிளியராக இருக்கணுங்க. இது மாதிரி கலந்துக்குங்க. இப்போ வந்து கேஸில் வச்சுட்டு நம்ம கலரிட்டே இருந்தால் வந்து ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ கலர்தை விட்டிங்கன்னா வந்து அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடுங்க. அதனால் கேஸில் வச்ச உடனே வந்து நம்ம வந்து கலரிட்டே தான் இருக்கணும். இது பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸிங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்பவே டைம் எடுக்காதுங்க. இதுக்கு வந்து நம்ம கலர்றது மட்டும்தான் வேலை. ஸோ நம்ம வேறு எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். இது கூட வந்து நம்ம நட்ஸ் பவுடர்லாம் கூட ஆட் பண்ணலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். பேபிக்கு டேஸ்ட்டு பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது அவ்வளோதாங்க, கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி கலரணும். ஸோ நல்லாவே கலரிட்டே இருந்தால் தான் அது லம்ப் இல்லாமல் இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணுங்க. ஸோ நீங்கள் இறக்கும் போது வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. 1 year + பேபிக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கீ வந்து எங்கள் பாப்பா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கீ போட்டால் கீ ஆப்ஷனல் தாங்க. உங்கள் பேபிக்கு வந்து நீங்கள் கீ போடுவீங்கன்னா வந்து நீங்கள் போட்டு கொடுங்க. எல்லாம் வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இது கூட வந்து நம்ம பனானா கூட ஆட் பண்ணலாம், ஆப்பிள் ஆட் பண்ணலாம், எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம். சுகர் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சுகர் கண்டென்ட் இல்லாமல் நீங்கள் எல்லாமே கொடுக்கலாம். ஸோ நான் வந்து இதை எப்போ சஜஸ்ட் பண்ணுவேன்னா 10+ மந்த்லேருந்து நீங்கள் கொடுங்க. 8+ மந்த் கூட நீங்கள் வேண்டாம், 10+ மந்த்லேருந்து கொடுங்க. இந்த மாதிரி ஃபுட்டு வந்து பேபிக்கு வந்து நல்லாவே வெயிட் கெயின் ஆகுங்க. ஸோ இந்த ஃபுட்டு வந்து பாப்பா எடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கால்சியம் நிறைய கிடைக்குதுங்க. போன் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆகும் பேபிக்கு. அயன் வந்து நிறைய இருக்குது, ஃபைபர் நிறைய இருக்குது. சம்டைம்ஸ் வந்து பேபிக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வரலாம். ஃபுட்டு எடுக்கும் போது 10+ மந்த்லேருந்து நல்லா ஃபுட் எடுக்கும் போது பாப்பாவுக்கு வந்து கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். எல்லா பேபிஸுமே வந்து அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கறதுனால அது வந்து பாப்பாவுக்கு வந்து ரிலீஃப் ஆகும். இந்த கஞ்சியை வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது பாப்பா வந்து நல்லாவே ஹெல்த்தியாக வளருவாங்க. ஸோ சம்மர் டைமில் நான் பேபிஸ்க்கு சொல்கிற டிப்ஸ் வந்து தண்ணி நிறைய கொடுங்க பாப்பாவுக்கு. மெயினாக வந்து சாப்பிடும் போது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும். ஸோ தண்ணி குடித்தா வந்து பாப்பா சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தண்ணி வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. ஸோ தண்ணி ரொம்பவே மஸ்ட்டு. தண்ணி குடித்தா தான் அடுத்த ஸ்கூப் ரெகுலராக எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற இடத்துல வந்து வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க, அவங்களே எடுத்து குடிப்பாங்க. அதே மாதிரி தான் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய கொடுங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ரைஸ் குவான்டிட்டிலாம் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நல்லாவே கொடுங்க. ரைஸ்க்கு ஈக்குவலாக வந்து வெஜ்ஜஸ் கொடுங்க. ஃப்ரூட்ஸுமே வந்து ரெகுலராக நிறைய கொடுங்க. இப்போல்லாம் நான் வந்து டெய்லியுமே வந்து தாயிரா பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுத்துருவாங்க. வீட்டில் என்ன ஃப்ரூட் இருக்கும் பர்டிகுலராக இந்த ஃப்ரூட் தான் இன்றைக்கி கொடுக்கணும், நெக்ஸ்ட் டே வந்து இந்த ஃப்ரூட் கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து 1 வீக் வந்து பனானா மட்டும்தான் இருக்கும். நான் ரெகுலராக பனானா மட்டும் கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இருக்கும், பொமக்ரானேட் இருக்கும். நான் மாற்றி கொடுப்பேன். கொடுத்த ஃப்ரூட்டே வந்து டெய்லியுமே கொடுக்கலாமான்னு கேட்டால் நீங்கள் தாராளமாக ஃப்ரூட் வந்து நீங்கள் டெய்லியுமே பாப்பா கொடுக்கலாங்க. சில ஃப்ரூட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து
வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து மேங்கோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுங்க, டெய்லியுமே கொடுத்தா பாப்பாவுக்கு ஹீட் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எவ்வளோ அளவுக்கு வந்து உண்மைன்னு தெரியாது. அதே மாதிரி தான் ஜாக் ஃப்ரூட்மே, அதுவும் சீசனல் ஃப்ரூட்ஸ் தான், அதுவுமே வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா பேபிக்கு வந்து வயிற்று வலிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அதுவுமே எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு சொல்ல தெரியல அது உண்மையாக இல்லையான்ட்டு. ஸோ இந்த ஃப்ரூட் மட்டும் நீங்கள் வந்து பார்த்து கொடுங்க பேபிஸ்க்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பாப்பாவோட ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஆல், பாய், see you next video.